ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஏசப்பா நமக்கு தருகிறதான நல்ல வார்த்தை எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமேன். பரலோக ராஜ்யம் அவர்களுடையதான். எவர்களுடையது? ஆவியில் எளிமை உள்ளவர்களுடையது. ஆமேன். ஆவியில் ஒரு எளிமை, சரீர இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் உள்ள எளிமை. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஏழைகளாக தங்களை காட்டுற மாதிரி சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஆவியில் உள்ள அளவில் அவங்கள்ட்ட நீங்கள் பேசி பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு பெருமை இருக்கும். அவ்வளோ பெரிய பெருமைக்கு இடம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க பேச்சில் அந்த பெருமை தெரியும். சிலர் பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா ஆடம்பரமான ட்ரெஸ் அணிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசி பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அவ்வளவு தாழ்மை இருக்கும். இன்றைக்கு நம்ம யாரையுமே வெளிப்புற தோற்றத்தை குறித்தவர்களை நாம் எதுவுமே சொல்ல முடியாது. வெளிப்புறத்தில் வெளி காரியங்களில் மாம்சத்தில் இன்றைக்கி தாழ்த்துகிறவர்கள் அநேகர். ஆனால் ஆவிக்குள்ளே அவங்களுக்கு ஆவினா உள்ளான இதில் அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். அதான் அது ஏசப்பா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆவியில் ஒரு பெருமை இருக்கக்கூடாது, அந்த ஆவியில் ஒரு எளிமை இருக்க வேண்டும், மனத்தாழ்மை இருக்க வேண்டும். அந்த ஆவியில் ஒரு தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஆவியில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேருக்கு பெருமை பாருங்கள். நான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஏசப்பாவுக்காக, நான் தான் பரிசுத்தமாக இருக்கேன். இன்னும் நிறைய மற்றவங்களை பார்க்கும்போது இவங்களாம் என்ன, இவங்களுக்கு ஜெபிக்க தெரில, பைபிள் படிக்க தெரில, இவங்களுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லி மற்றவர்களை குறித்து பாட்டு பாட தெரில, ஆராதிக்க தெரில, இப்படி மற்றவர்களை குறித்து இன்றைக்கி நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. ஒரு மற்றவர்களை உதாசீனமாய் நினைக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர். தன்னைத்தானே ஆவிக்குரிய காரியத்தில் பெருமைப்படுத்தி கொள்கிறவர்கள். இன்றைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டேன் நான் ஏசப்பாவுக்காங்கிறதுல கூட ஒரு பெருமையா. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம், நான் கர்த்தருக்காக எல்லாத்தையும் வெறுத்துட்டு நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி. கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவரே அல்ல. நம்ம ஆவியில் அதில் ஒரு பெருமை இன்றைக்கு அநேகருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட பெருமை இல்லாதபடி நம்ம எல்லாவற்றிலும் எளிமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையதான். ஏசப்பா இந்த உலகத்தில் வாழும்போது அவர் ஆவியிலே எளிமையுள்ளவராக இருந்தார். ஒரு நாள் மேல் வீட்டு அறையிலே அவர் என்ன செய்தார், தன் வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி தன் இடுப்பில் அறைகளிலே சீலையை கட்டி கொண்டு என்ன செய்தார், அவங்க சீசர்கள் எல்லாம் அமர செய்து அவர்களுடைய பாதங்களை கழுவினாராம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பாதங்களை கழுவும் அளவுக்கு நம்மை தாழ்த்தாவிட்டாலும் மற்றவர்களை நாம் உதாசீனப்படுத்துறதுல என்ன செய்யணும், உதாசீனப்படுத்தாமலையாவது இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு பணம், பொருள், பதவி, பட்டம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மற்றவர்களை ஒரு துச்சமாய், ஒரு உதாசீனமாய் நினைக்கிறது, அதெல்லாம் நமக்கு நிலைத்திருப்பதே அல்ல. இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஒரு பெருமை கொள்வோம் என்றால் இந்த வசனத்தின்படியான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. நாம் பாக்கியவான்களாக இருக்கவே முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊழியத்தில் கூட அநேகருக்கு பாருங்கள், நான் தான் பெரிய ஊழியக்காரன், நான் தான் வரங்கள் பெற்றவன் என்று சொல்லி ஒரு பெருமை. அவங்கள நடவடிக்கை, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும், அதிலே தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெருமையான காரியம். அதையெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி என்னிடத்துல என் சபைக்கு தான் நிறைய கூட்டங்கள் வராங்க, உங்கள் சபைக்கு கம்மியாக வராங்க, நான் தான் பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர். அதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற அந்த ஊழியமாய் அது காலாகாலங்களில் மாறி போகும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க கொடுக்க நாம் என்ன செய்யணும், தாழ்மைப்பட வேண்டிய எவ்வளவு. ஏன்னா எல்லாமே கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான். அவர் தான் அந்தஸ்தோ, பதவியோ, பணமோ, ஊழியத்தில் உயர்வோ வரும்போது கர்த்தர் நம்மை உயர்த்த நாம் எவ்வளவு நம்மை தாழ்த்த முடியுமோ அவ்வளவு நம்மை தாழ்த்த வேண்டும். அப்போது தான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு நிலைக்கும். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தப்படுவோம். அப்படி இல்லாதபடி பெருமைக்கு இடம் கொடுப்போம் என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது ஒரு குப்பையாய் போய்விடும், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாததாய் போய்விடும். சீக்கிரமே அது நம்மை விட்டு அழிந்து போய்விடும். ஒரு முறை சாது சுந்தர் சிங் இருக்கிறார். அவர் சாது சுந்தர் சிங் ஒரு ஊழியக்காரர். அவர் இருக்கும்போது இங்கிலாந்திற்கு அவர் ஊழியத்தில் இருக்கும்போது அவர் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது. அப்போ போகும்போதெல்லாம் போகும்பார், இங்கிலாந்து இந்த மாதிரி நிறைய தேசத்திற்கு போவார். அப்போது ஒரு முறை அவங்களோடு சேர்ந்த ஒரு சகோதரி சொன்னாங்களாம்,
பாருங்கள் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஊழிய வாய்ப்பு, உங்களுக்கு எவ்வளோ பேர் புகழ் எல்லாம் வந்துட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை ஏசப்பா கொடுத்துருக்காங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லி சாது சுந்தர் சிங்கை குறித்து அந்த சகோதரி சொன்னாங்களாம். இங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரவேற்பு, என்ன புகழ் என்று கூறினாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்து சாது சுந்தர் சிங் சொல்கிறாராம், இயேசு கிறிஸ்து ஏறி சென்ற ஒரு கழுதையாக தான் நான் இன்றைக்கு கூட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அன்றைக்கு இயேசுவை ஏற்றி சென்ற அந்த கழுதை எனக்கு தான் இந்த வரவேற்பு என்று நினைத்திருந்த அந்த கழுதை எவ்வளவு பரிதாபமானதாக இருந்திருக்கும். கழுதை மேலே இயேசு ஏறினதுனால தான் அந்த கழுதைக்கே மதிப்பு. அதே போல் தான் இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிற இந்த புகழ் எல்லாம் நான் என்னை கழுதையாக தான் இன்றும் நினைக்கிறேன். என் மேலே என்னுக்குள்ளே இயேசு இருந்து கிரியை செய்வதனால தான் எனக்கு இந்த மதிப்பு, மற்றபடி ஒன்றில்லை. நான் இன்றைக்கும் என்னை கழுதையாக தான் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொன்னார். எவ்வளவு தாழ்மை பாருங்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தாழ்மை தான், அந்த ஆவியில் தாழ்மையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரா, உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படி நாம் ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை எளிமையுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம், நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். அப்படி பரலோக ராஜ்யம் அவர்களுடைய தான். பரலோக ராஜ்யம் பாருங்கள், இந்த பரலோகத்தையே கொடுக்குறார் ஆவியில் எளிமையுள்ளவர்களுக்கு. அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் நாம் பெரும்படி எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறீர் என்று பார்க்கிறோம்ப்பா. நீர் அதிகமான கிருபை அளிக்கிற தேவன். இந்த வேளையிலப்பா எங்கள் ஆவியலை தாழ்த்தி அப்பா, நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் எங்களை தாழ்த்தி எல்லா காரியத்திலும் உண்மையே நாங்கள் முக்கியப்படுத்த நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னீங்களப்பா. பரலோக ராஜ்யத்தை நாங்கள் எங்களுடையதாய் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அந்த ஆவியிலே ஒரு எளிமையை நீங்கள் தாங்க இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பக்குவத்தையும் அனுபவத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.